தென்னவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜெயஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார், சமீபத்தில் நம்ம தொடர்ந்து ஒரு சில செய்திகள் பார்க்க முடியுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய தொழில் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், தமிழ்நாட்டில் வரக்கூடிய நிறைய தொழிற்சாலைகள் மாதிரி வேற வேற மாநிலங்களுக்கு போகுது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம புல்லட் ராயல் என்ஃபீல்டு தொழிற்சாலை தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு இந்தியாலேயே. இப்ப அதனுடைய 2வது யூனிட்டை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அது திருப்பதி பக்கத்துல ஒரு இடத்துக்கு போகுது, ஆந்திர மாநிலத்துக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இதே மாதிரி தமிழகத்திற்கு வர இருந்த நிறைய தொழில் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் தமிழகத்தை விட்டு வேற மாநிலங்களுக்கு அவங்களுடைய தொழிற்சாலைகள் அமைக்க திட்டமிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். எதனால இந்த மாதிரியான முடிவுகளை தொழில் நிறுவனங்கள் ஏற்படுது? இது அந்த நிறுவனங்கள் தானா எடுக்கிற முடிவா, இல்ல தமிழக அரசு அவங்களுக்கு முறையா ஒத்துழைப்பு கொடுக்கலையா? இத 2 கண்ணோட்டத்துல இருந்து பார்க்கலாம். முதல் கண்ணோட்டம் அரசியல் ரீதியான கண்ணோட்டத்துல இருந்து எடுத்து பார்த்தா, எப்பயுமே மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உரசலான போக்கு இருக்கும்போது ஒரு தொழிலுக்கு ஏதுவான சூழல் இல்லாமல் போகலாம் என்பதற்கு இது ஒரு அறிகுறி. எப்ப பார்த்தாலுமே ஒரு உரசல் போக்கு கடைபிடிக்கிறதுனால பல நிறுவனங்கள் யோசிக்கும் வரத்துக்கு. இதுதான் மத்திய அரசு சில நேரங்கள்ல டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றது. இங்க இருக்கிறவங்க சில பேர் அந்த மாடல் இந்த மாடல் சொல்லிட்டு அவங்களே சொல்லிக்கிறது. எது எப்படி இருந்தாலும் மொத்தத்துல பிரச்சனை எங்க வரும்டான்னா, தமிழ்நாடு ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ் ஸ்டேட் இருக்கிறதுலயே சவுத் இந்தியாலேயே அதிகமான இண்டஸ்ட்ரியலைஸ் ஸ்டேட்னு எடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. பெங்களூர் கர்நாடகாவை சொல்லலாம். ஆனா கர்நாடகாவோட மொத்த இண்டஸ்ட்ரி வெறும் பெங்களூர் மையமா கொண்டு செயல்படுது. கிட்டத்தட்ட கர்நாடகாவோட ரெவென்யூ எடுத்து பார்த்தாலும் அந்த பெங்களூரை தவிர்த்து எடுத்து பாத்தீங்கன்னா 40% தான். 60% ரெவென்யூ பெங்களூர் மட்டுமே கொடுக்குது. பெங்களூர் இன் அண்ட் அரௌண்ட் பெங்களூரை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள். அதே தமிழ்நாடு எடுத்து பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலம், சென்னை, அதே போல திருச்சி, பல்வேறு நகரங்கள் இங்க தொழில் நகரங்கள் விரிவடைஞ்சிருக்கு. அதற்கு காரணம் திரு காமராஜர் அவர்கள் போட்ட ஃபவுண்டேஷன், ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன். திரு சி சுப்பிரமணியம், அவர் காமராஜர் அவர்கள் கீழே திரு சி சுப்பிரமணியம், திரு ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் இது போன்ற தொலைநோக்கு பார்வையோட தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு அவங்க வித்துட்டாங்க. அதை தொடர்ந்து வந்த அரசுகள் அது சரியோ தவறோ அதை பத்தி நான் பேச விரும்பல அரசியலுக்குள்ள. பட் சரியோ தவறோ அவங்களும் அதை முன்னோக்கி எடுத்துட்டு போனாங்க. தேவையில்லாத சச்சரவுகள்ல இருந்தும் தேவையில்லாத மோதல்கள்ல இருந்தும் தமிழ்நாடுக்கும் மத்திய அரசுக்கும் இருக்கிற மோதல்களை தவிர்த்தாங்க. ஆனா இந்த ஒரு சூழல் 2016க்கு அப்புறமா அந்த சூழல் மெதுவா மாற ஆரம்பிச்சு தமிழ்நாட்டு போராட்ட களம் என்ற ஒரு வடிவம் எடுத்து, எதுக்கெடுத்தாலும் போராட்டம், எங்கும் போராட்டம், எதற்கும் போராட்டம் அப்படின்ற ஒரு போராட்டங்களா தமிழ்நாடு வடிவெடுத்து. அந்த போராட்ட குணம் என்பது தேவைக்காக போராடினா பரவாயில்ல, சம்பந்தம் இல்லாத போராட்டங்கள், கண்மூடித்தனமான போராட்டங்கள், வளர்ச்சிக்கே முட்டுக்கட்டை போடுற மாதிரியான போராட்டங்கள், 4 வழிச்சாலை வேணாம், கூடங்குடம் பிளான்ட் வேண்டாம், அணுமின் நிலையம் வேணாம், திரும்பி மின்விசிறி வச்சு மின்சார உற்பத்தி செய்ய போனா அது இயற்கைக்கு எதிரானதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு போராட்டம். எதுக்கெடுத்தாலும் போராட்டம். எரிவாயு பூமிக்கு அடியில இருக்குன்னா அது எடுக்க போனா அதுக்கு போராட்டம். தமிழ்நாடு 2016க்கு அப்புறம் 21க்குள்ள எத்தனை போராட்டங்களை 2000க்கும் மேற்பட்ட போராட்டங்களை சந்திச்சது. அதுல குறிப்பிடத்தக்க போராட்டம் ஸ்டெர்லைட் போராட்டம். அந்த போராட்டத்துல என்ன நடந்தது, என்ன ஆச்சு என்பது மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய விஷயம். அப்ப இருந்த அரசு செய்தது சரியா தவறா என்று நான் அதுக்குள்ள விரும்பல. ஏன்னா அதுக்கு ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் எப்படி இருக்கோ அது மாதிரி ஒரு 2 பக்கம் இருக்கு. அணுகுமுறை தவறா இருந்திருக்கலாம், அரசோட அணுகுமுறை. அந்த ஒரு நாள் நடந்த சம்பவத்துல, அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்துல அணுகுமுறை தவறா இருந்திருக்கலாம், உயிர் சேதத்தை தவிர்த்து இருக்கலாம். அது மாதிரியான ஒரு அரசு கையாண்ட விதத்தை நிறைய பேர் தப்பு சொல்லுவாங்க.
என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மக்கள் சார்ந்த பிரச்சனையை அணுகிறதுக்கு பல்வேறு வழிகள் இருக்கும் போது ஏன் அந்த ஒரு கடைசி கட்டத்துக்கு போக வேண்டிய ஒரு காரணம் அரசுக்கு இருந்தது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி இன்னி வரைக்கும். அதே சமயத்துல போராட்டங்கள் என்ற பேர்ல யாரெல்லாம் ஊடுருவி இருக்காங்க, எது மாதிரியான குழுக்கள் ஊடுருவிக்கின்றன, என்ன ஒரு சிந்தனையும் கருத்தியலும் முன்வைத்து இந்த கும்பல் செயல்பட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. இத தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. படங்கள் மூலமாகவும் மற்ற விஷயங்கள் மூலமாகவும் என்னவோ போராடுறது இவங்க பிறப்புரிமானட்டும், என்னவோ இந்தியா வெள்ளக்கார ஆட்சியில இருக்கிற மாதிரியே ஒரு கண்ணோட்டத்தை ஏற்படுத்தினாங்க. அது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் பப்ளிசிட்டியை தான் வாங்கி கொடுத்தது. அதுக்கப்புறம் 2021 இருந்து 26 மே 4ஆம் தேதி வரைக்கும் இருந்த அரசு நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்கள் அவங்க செஞ்சிருக்கலாம், செய்ய அவங்க யோசிச்சிருக்கலாம், முன்வைத்திருக்கலாம். ஆனா அது முழுமை அடைந்ததா என்பது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அதன் நீட்சி தான் நீங்க இன்னைக்கு பாக்குறது. பல்வேறு நிறுவனங்கள் மற்ற மாநிலங்களுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. உதாரணத்துக்கு ராயல் என்ஃபீல்டு எத்தனையோ ஆண்டு காலமாக தமிழ்நாட்டுல, இன்னும் சொல்ல போனா சென்னைக்கு அருகிலேயே அது மேனுபேக்சரிங் ஹப் இருந்தது. இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி திருப்பதி இல்ல, புட்டபர்த்தி, கர்னூல் மாவட்டம், அங்க போய் இருக்குது. ஆந்திராவுக்கு போயிருக்கு, திருப்பதி பக்கத்துல போயிருக்கு. ஸோ அனந்தபூர் டிஸ்ட்ரிக்ட் நினைக்கிறேன், அனந்தபூர் டிஸ்ட்ரிக்ட் போயிருக்கு. அனந்தபூர் டிஸ்ட்ரிக்ட் திருப்பதி இல்லை, திருப்பதி தனி டிஸ்ட்ரிக்ட், அனந்தபூர் டிஸ்ட்ரிக்ட் போயிருக்கு. ஸோ அங்க வறட்சி அதிகமா இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல நிலமும் கொடுத்து மின்சாரமும் அவங்க வழங்கி மத்திய அரசு கிட்ட இருந்து ஒரு இணக்கமான சூழல் இருக்கக்கூடிய அரசாங்கம் இருப்பதனால் இப்போ அங்க போயிருக்கு. இதனால நேரடியாகவும் மறைமுகமாகவும் 15,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்ப பல லட்சம் மோட்டார் சைக்கிள்கள் அங்கிருந்து தயாராகி வெளியே வரப்போகுது, இங்க இருந்து, ஆந்திரால இருந்து. இதனால நாளைக்கு ஃபியூச்சர்ல வரக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் மைக்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மைக்ரேட்னா இடம்பெயர்ந்து ஆந்திராவை நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. மறந்துடக்கூடாது, தமிழ்நாடுக்கு எவ்வளவு நீளமான ஒரு கடற்கரை பகுதி இருக்கிறதோ அதுக்கு நிகரான ஒரு நீளமான கடற்கரை ஆந்திராக்கு இருக்கு. ஸோ அந்த கோஸ்ட், உதாரணத்துக்கு மேர்செக் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கம்பெனி, அவங்க ஷிப்பிங் இதுல இருக்கிறவங்க, அவங்க தமிழ்நாடுக்கு வரணும்னு அவங்க ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டும் போது அதை சரியா இங்க பயன்படுத்திக்கலன்ற ஒரு விஷயங்கள் வெளியே வந்தது. அதை தொடர்ந்து அவங்க ஆந்திரா கவர்மெண்ட் அப்ரோச் பண்ண உடனே அங்க 5,000 கோடி முதலீட்டுல அங்க போயிட்டாங்க. இப்ப ஆந்திரால போட்டிருக்காங்க. சோ முதலீடுகளை ஏற்கும் வண்ணம், முதலீடுகளை நம்ம ஏற்கும் வண்ணம் நம்ம விஷயங்களை பண்ணிருக்கோமா அப்படின்னு பார்த்தா இது ரெண்டு அணுகுமுறை. ஒண்ணு அரசியலும் பிளஸ் பொருளாதார ரீதியிலான அணுகுமுறை, இன்னொன்னு பாதுகாப்பு ரீதியிலான அணுகுமுறை. அரசியலும் பொருளாதார ரீதியிலும் எடுத்து பார்த்தா கூட இங்க வேலை வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கு பதிலாக போராட்டம் 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 சொல்லி மக்களை வேலை செய்ய விடாமல் 1000 வழியை கண்டுபிடிச்சிருக்கோம் இன்னைக்கு. இங்க எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்றவங்க அதிகமே தவிர்த்து வேலையை ஏற்படுத்துறவங்க கம்மி ஆயிட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுது. இன்னைக்கு தான் படிப்புக்கு தகுந்த வேலை வேணும்னு சொல்ற நினைப்போட நான் 12வது படிச்சுட்டு நான் கலெக்டர் ஆகணும்ன்ற ஒரு எண்ணோட்டம் கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பிளஸ் இந்த ஒர்க்கிங் ஏஜ் குரூப் ஆஃப் பாப்புலேஷன் தமிழ்நாட்டில் அதிகமா இருந்தா கூட அவங்க எந்தெந்த பழக்கங்களுக்கு அடிமையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அடிப்படையா நம்ம பார்த்தாலே நம்மளுக்கு தெரிய வருது. அந்த கலாச்சாரம் மிக கொடிய கலாச்சாரமா தமிழ்நாட்டை மாத்திட்டு இருக்கு. இந்த காரணங்களால மெதுவா தமிழ்நாட்டை விட்டு பல நிறுவனங்கள் வெளியே போறதுக்கு ஒரு முக்கிய காரணமா மாறிட்டு இருக்கு. அது வெறும் இதுல மாத்திரம், இப்ப உதாரணத்துக்கு டிஃபென்ஸ் காரிடார் எடுத்துக்கோங்க. ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து, இன்னும் சொல்ல போனா சென்னை அவுட்டர் ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து பெங்களூர் வரைக்கும் டிஃபென்ஸ் காரிடார் 2018 பிளான் பண்ணாங்க. இது வரைக்கும் ஒரு கம்பெனி தமிழ்நாடு அரசால துவக்க முடியலையே. ஏன்னா மத்திய அரசோடு இணக்கமான போக்கு இல்லை.
இன்னைக்கு பிராமோஸோட கம்பெனி, பிராமோஸ் ப்ரொடக்ஷன் யூனிட் வந்து திருப்பதி பக்கத்துல போயிருக்கு. அதே போல இன்னைக்கு புட்டபர்த்தி பக்கத்துல கர்னூல் மாவட்டத்துல இது அட்வான்ஸ் மீடியம் காம்பேட் ஏர்கிராஃப்டோட ஒரு யூனிட் வந்து அங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க, டிசைன் யூனிட். ஸோ இதெல்லாம் வந்து ராணுவ உபகரணங்கள் சார்ந்த ஒரு காரிடார்னா ஒரு பகுதியா வந்து பெங்களூர் டு சென்னை என்ற அந்த ஹைவேவை அவங்க அரசாங்கம் நிர்ணயிச்ச பிற்பாடு 8 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. 2018 இருந்து 2026 8 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஒரு கம்பெனியை நம்மளால ஈர்க்க முடியலையே, ஒரு கம்பெனி இங்க வர முடியலையே. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நொய்டால இருந்து ஒரு ஆதித்யா ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜம்ஷெட்பூர் NIT ஸ்டூடெண்ட் மஸ்தூர் விசில் அப்படின்ற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பை சேர்ந்த ஒரு அர்பன் நக்சல் நொய்டால மிகப்பெரிய கலவரம், நூற்றுக்கணக்கான வாட்ஸ்அப் குரூப்களை இயக்கி ஏப்ரல் 12-13 வாக்குல நொய்டால பெரிய கலவரம் வெடிச்சது. கௌதம் புத் நகர் நொய்டால. நீங்க அப்போ வந்து நம்ம தேர்தல் இதில் மும்முரத்துல இருந்ததால யாருமே அதை பெருசா பார்க்கல, நம்ம அதை பத்தி சிந்திக்கல. அந்த டைம்ல வெடிச்சப்போ சப்சிக்வெண்டா எங்க அரெஸ்ட் பண்றாங்க இந்த நபரன்னு பாத்தீங்கன்னா திருச்சியில். திருச்சிக்காரரா இல்ல அங்க நார்த் இந்தியன். ஓகே, அங்க வந்து தலைமறைவா இருக்காரு, இல்லனா இங்க இருக்காரு. அங்க இருந்து திருச்சிக்கு ஏன் வரணும், திருச்சியில யார் இடம் கொடுக்க ரெடி ஆனாங்க, ஏன் திருச்சியை தேர்ந்தெடுக்கப்பட்டது? இதுக்கு முன்னாடி ஃபாக்ஸ்கான் ஆப்பிள் நிறுவனத்துக்கு போன் பண்ற கம்பெனிக்கு வந்து அதுல வேலை ஆட்கள் பிரச்சனை பெருசா வெடிச்சது ஸ்ரீபெரும்புதூர் கிட்ட. அது வந்து மிகப்பெரிய பிரச்சனையா மாறிச்சு. அது வரதால யாருக்கான பாதிப்பு? ஆப்பிள் நிறுவனம் எங்கிருந்து எங்க மைக்ரேட் ஆச்சு? சைனால இருந்து இந்தியாவுக்கு மைக்ரேட் ஆச்சு. சரி, அது போனா போகுது. ஒரு 4 நாள் முன்னாடி சோழிங்கநல்லூர்ல வந்து ஒரு மிகப்பெரிய விபத்து, தீ விபத்து வந்து பத்தி எரிஞ்சுது ஒரு முக்கியமான கார் நிறுவனத்தோட குடோன். அது நாச வேலையாவும் இருக்கலாம் தான் நான் சொல்றேன், இருக்கும்னு நான் சொல்ல வரல. சோ ஒரு ஒரு விஷயத்த நம்ம அணுகும் போது அதை ரூல் அவுட் பண்ணக்கூடாது. அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்ல வரேன் தவிர்த்து அதை ரூல் அவுட் பண்ணக்கூடாது. அது இருக்காதுன்னு சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமா சொல்ல முடியாது. ஏன் இது மாதிரியான விபத்துகள், ஏன் இது மாதிரியான போராட்டங்கள், ஏன் இது மாதிரியான பிரச்சனைகள் தமிழ்நாட்டை நோக்கி நடக்கின்றன? கர்நாடகால இல்ல, தெலுங்கானால இல்ல, தமிழ்நாட்டுல மாத்திரம் ஏன் இது குறிவைக்கப்படுகிறது? வங்கக்கடல்ல இருக்கக்கூடிய கடைசி மாநிலம், வங்க கடலோரம் இருக்கக்கூடிய கடைசி மாநிலம் தமிழகம். மிகப்பெரிய கடற்கரை எல்லை கொண்ட மாநிலம் தமிழகம். பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டை நாடான இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான உறவுக்கு, பிணைப்புக்கு ஒரு முக்கியமான பகுதியா இருக்கக்கூடியது தமிழகம். இலங்கையில இருக்கக்கூடிய அரசு வந்து எப்படிப்பட்ட அரசுன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஜன விமுக்தி பெருமனா, அது கிட்டத்தட்ட ஒரு கம்யூனிச சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு அரசு. அவங்க வந்து சைனாவோட ஒரு இணக்கமான ஒரு சூழல் இருக்கு அவங்களுக்கும் சைனாக்கும். சைனாவோட எண்ணம், சைனாவோட சிந்தனை எப்பயுமே இந்தியாவை பொருளாதார அடிப்படையில வளர விடாமல் தடுப்பதுதான். சோ அப்படி ஒரு நினைப்பு இருக்கிற நாட்டுக்கு டெஃபினட்டா அவங்க வந்து இந்தியாவுக்கு எதிரான ஒரு போக்கு கடைபிடிப்பாங்களா, கடைபிடிக்க மாட்டாங்களா? அதிகமான கிராஜுவேட்ஸ் கொண்ட மாநிலம் தமிழகம் கம்பேரிட்டிவ்லி சவுத் இந்தியால. இண்டஸ்ட்ரியலைஸ்ட் மாநிலம் தமிழகம். நகரப்புறங்கள் அதிகம் கொண்ட மாநிலம் தமிழகம். பொருளாதார ரீதியில மகாராஷ்டிராக்கு அடுத்தபடி அதிகமான உற்பத்தி திறன் கொண்ட மாநிலம் தமிழகம். சோ இப்படிப்பட்ட ஒரு மாநிலத்துல பொருளாதார ரீதியில பாதிச்சாலோ அரசியல் ரீதியாவும் அதை பின்னடைவு காண வச்சா அதனால யார் லாபம் அடைவான்? அந்நிய நாடு தானே. சோ இப்போ ஒரு பெரிய சர்ச்சையே உருவாயிருக்கு. அப்கோர்ஸ் இந்த சர்ச்சைக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய ஆளும் அரசு காரணம் என்று நான் எந்த விதத்திலையும் நான் சொல்ல விரும்பல.
இலங்கையில இருந்து பல்வேறு வாட்ஸ்அப் குரூப்புகள்ல இப்ப இருக்கக்கூடிய அரசுக்கு வந்து ஆதரவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை உருவாகி இருக்கு. அப்போ இலங்கையில இருக்கக்கூடிய அமைப்புகள் ஏன் இந்த அரசுக்கு ஆதரவு கொடுக்கின்றன? எந்த காரணத்துக்காக ஆதரவு கொடுக்குறாங்க? இல்ல சார், இது வந்து நம்ம வந்து அதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்குன்னு நம்ம யூகிக்க முடியுமா? ஏன்னா வந்து ரசிகர்களா கூட இருக்கலாம். இலங்கையிலும் படங்கள் இப்ப தமிழ்நாட்டுல எப்படி அவருடைய படங்கள் மூலமா அவருக்கு ரசிகரானவர்கள் தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க, அதே மாதிரியான ஒரு நிலைமை இலங்கையில இருக்கும்னு நம்ம நினைக்க கூடாதா? அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும்னு நம்ம யோசிக்கணுமா? தமிழ்நாட்டுல வந்து யார் ஜெயிக்கணும் தோக்கணும்னு சொல்ற முடிவை வந்து இலங்கையில உட்கார்ந்து இருக்கவங்க எடுக்கிறது வந்து எந்த விதத்தை சரின்னு நீங்க அதை நியாயப்படுத்த விரும்புறீங்க? அங்க இருக்கிற வாட்ஸ்அப் இன்ஃபுளுசர்ஸ் இங்க இருக்கக்கூடிய தேர்தலை ஏன் இன்ஃபுளுன்ஸ் பண்ணணும்? இல்ல சார், அவங்க அப்படி சொல்லக்கூடாது. அங்க நான் வந்து மட்டக்களப்புலயோ அவங்க விஜய் பிடிச்சிருக்கா அவங்க அந்த கருத்தை சொல்லிருக்காங்க. ஒரு நிமிஷம், மட்டக்களப்புலயோ வன்னியிலயோ யாழ்ப்பாணத்திலயோ திருகோணமலையிலயோ அங்க யார் வரணும் யார் எம்பியா வரணும்னு சொல்லிட்டு இங்க இருந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணா அவங்க எப்படி எடுத்துப்பாங்க? ஈழத் தமிழர்கள் தமிழக தமிழர்களோட இங்க இருக்கக்கூடிய தமிழர்களோட ஒரு தொப்புள் கொடி உறவனே சொல்லுவாங்க, ஏத்துக்கிறேன், அவங்க நம்மளோட சொந்தங்கள் தான். ஆனா இது ஏன் நாடு, இது ஏன் வீடு. பங்காளியா இருந்தா கூட பங்கு பிரிச்சுட்டு போயிட்ட பிற்பாடு அவங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குதோ அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு பங்காளிக்கு ஒரு பிரச்சனை வந்தா வெளியில இருந்து வரவன் வந்து பங்காளி ஏதாவது பாதிக்க வந்தா அப்ப நம்ம போய் அவங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுறது நம்மளோட தார்மீக கடமை, உரிமை. ஆனா தேவையில்லாம இந்த நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பங்காளி பஞ்சாயத்து பண்ண வர்றது வந்து நியாயம் இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுது சார். ஆனா அவங்க சொல்லி இங்க ஓட்டு போட்டிருப்பாங்களா யாராவது அப்படிங்கிறத நம்ம கேள்வி. இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருந்திருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்குன்னு தான் நான் சொல்றேன். நானு இப்போ நான் சொன்னேன் பாருங்க, அந்த மஸ்தூர் பிகில் விசில், மஸ்தூர் விசில், பிகில்னா விசில். அந்த மஸ்தூர் விசில் என்ற அமைப்பு வந்து அர்பன் நக்சல் அமைப்பு. அந்த அர்பன் நக்சல் அமைப்பும் இதே ஸ்டைல்ல ஒரு வாட்ஸ்அப் பல நூறு வாட்ஸ்அப் குரூப்புகளை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 35,000-40,000 பேரை வந்து போராட்டத்துல இறக்கிருக்காங்க. ஒரே வாட்டி அவங்களை இன்ஸ்டிகேட் பண்ணிருக்காங்க, தூண்டி இருக்காங்க. சட்ட ஒழுங்கு சீர்கட்டுறதுக்கு அது ஒரு பெரிய காரணமா அமைஞ்சது. ஆனா என்ன ஒரு நல்லது நடந்ததுன்னா அங்க இருக்கிற அரசு வந்து சற்றே ஓரளவுக்கு சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு உடனே அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன அணுகுமுறை தேவையோ என்ன வழிமுறை தேவையோ அதை வந்து கடைபிடித்ததுனால அதை அடங்கிடுச்சு. ஆனா தமிழ்நாட்டுல வந்து நம்ம தான் போராடுறது நம்மளோட இயற்கை பழக்கம் என்னவோ, நம்ம பிறப்புரிமை இல்லை நினைச்சிட்டு இருக்கோம். யாருக்கு அகேன்ஸ்டா போராடுறோம்? இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாவா? இந்த ஒரு தப்பான கருத்தியலை விதைச்சது யார் தப்பு? தமிழகம் வாசஸ் இந்தியா, தமிழ்நாடு வாசஸ் இந்தியா. இந்த மாதிரியான சிந்தனை வந்து எப்படி வந்து நம்மளோட வளர்ச்சிக்கு வந்து ஒரு வழிவகுக்கும்? எப்படி நம்ம வளர்ச்சி பாதையை அடைய முடியும்? இல்ல இப்ப இருக்கிற அரசு அந்த மாதிரி எதுவும் சொல்லலையே சார். இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசு. ஒரு நிமிஷம், நான் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்த கிளியர் பண்ணிக்க விரும்புறேன். இப்போ புல்லட் கம்பெனி என்ஃபீல்ட், ராயல் என்ஃபீல்ட் போன கம்பெனி போனதுக்கோ, இல்ல பிராமோஸ் அங்க போனதுக்கோ, மேர்செக் போனதுக்கோ, இல்ல அது இப்போ ஏஎம்சி அட்வான்ஸ் மீடியம் காம்பேட் ஏர்கிராஃப்டோட அந்த டிசைன் ஃபேக்டரி அங்க தொடங்கப்பட்டதுக்கோ எதுக்குமே இப்ப இருக்கிற அரசு பொறுப்பு இல்லை. காரணம் இந்த அரசு வந்து 10 நாள் தான் ஆகுது, 10 மாசம் கூட இல்ல, 10 நாள் தான் ஆகுது. 10 நாள் ஆன அரசுக்கு வந்து இது தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இதற்கு முன்னாடி இருந்த அரசுக்கு வந்து இது மாதிரி விஷயங்கள் தமிழ்நாட்டை விட்டு போகக்கூடிய சூழல் இருக்குன்னு தெரிந்தும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? இது எப்படிப்பட்ட மாடல்? இந்த மாடல் என்ன சொல்வீங்க நீங்க? அவங்க திராவிட மாடல்ங்கறாங்க. அதாவது இந்த நாட்டின் மக்களையே வந்து தனியா பிரித்து பார்ப்பது பேர் தான் அந்த மாடல்னா, அந்த மாடல் வந்து மக்கள் வெறுத்திருக்காங்கன்னு அர்த்தம் தேர்தல்.
அதான் சார் தேர்தல் முடிவுலையும் தெரிய வந்திருக்கு. சோ இப்ப நமக்கு இன்னொரு கேள்வி இருக்கு சார். ஆக்சுவலா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு மல்லிகார்ஜுன கார்கே ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. பாஜகவிடம் தொலைநோக்கு பார்வையும் சிறந்த தலைமைத்துவமும் அறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா விஸ்வகுரு என பெருமை பேசும் மோடி ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்க யுஎஸ்ஏவிடம் மன்றாடியதாக ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? ரஷ்யாவிடமிருந்து நம்ம வாங்கக்கூடிய எண்ணெய் அதிகரித்துள்ளது. இன்னும் சொல்ல போனா நம்ம எண்ணெய் கையிருப்பு வந்து கிட்டத்தட்ட 60 நாளுக்கு தேவையான எண்ணெயும் கேஸும் கையிருப்பு இருக்கு. அது இல்லாம 55% எல்பிஜி ப்ரொடக்ஷனை உள்நாட்டில இருந்தே அதிகப்படுத்தி இருக்கோம். மன்றாடி வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. மன்றாடி வாங்கணுமோ திண்டாடி வாங்கணுமோ அதெல்லாம் பேச்சு இல்லை. இவருக்கு என்ன தரவு இருக்கு? தரவோட பேசட்டும். அரசியல்வாதிகளின் பேச்சு குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு. அரசியல்வாதிகள் பேச்சு அடுத்த மேடை ஏறினா போச்சு. சோ இவர்கள் பேச்சுக்கு வந்து என்ன ஒரு முக்கியத்துவம் இருக்கு? இவர்கள் பேச்சுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்னா, யாரை கிரிட்டிசைஸ் பண்ணாங்களோ அவர் கூடயே வந்து தேர்தல் முடிந்த சில மணித்துளிகள்லயே தபால் அங்க அந்த கேம்ப்ல இருந்து இந்த கேம்புக்கு ஜம்ப் பண்ணி ஆதரவு அளிக்கிறேன்னு சொன்ன கூட்டம் தான் அந்த கூட்டம். இது வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் என்ற அந்த ஒரு சிந்தனையோட அவங்க பேசுனாங்கன்னா நான் வரவேற்கிறேன். ஆனா இந்திய அரசை கொச்சைப்படுத்துவதற்காக இந்தியாவை கொச்சைப்படுத்தாது. அது குறிப்பிட்டு சொல்லணும்னா பாஜகவை கொச்சைப்படுத்துவதற்காக நாட்டை கொச்சைப்படுத்தாது. மன்றாடுறதுன்றது என்னடான்னா ஆயில் பாண்ட்ஸை வாங்கி வச்சுட்டு ஈரானுக்கு கடன் கட்டாம விட்டது மன்றாடுறது. அந்த கடனை அடைக்கிறதுக்கே நம்ம பல ஆண்டுகள் ஆச்சு. நான் என்ன சொல்றேன், ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதும் வாங்காததும் இந்திய அரசோட தனிப்பட்ட ஒரு விஷயம். இப்போ உதாரணத்துக்கு மோடி வந்து யுஏஇ போயிட்டு வந்திருக்காரு. 2 மணி நேரத்துல பல டீல்கள் ஒப்பந்தங்கள் சைன் செய்யப்பட்டுள்ளன, பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் உட்பட. யுஏஇ இந்தியால வந்து $5 பில்லியன் அளவுக்கான முதலீடு செய்ய போகிறது என்பது ஒரு முதல் விஷயம். விசாகப்பட்டினத்தையும் இன்னொரு இடத்துலயும் வந்து யுஏஇ வந்து எண்ணெய் கிடங்கு கட்டுறதுக்கான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திட்டுள்ளது. இந்தியா வந்து ஆர்மோஸ் ஜலசந்தி இல்லாமல் மாற்று வழி ஃபுஜேரா போர்ட் வழியாக இந்தியாவுக்கு எண்ணெய் தேக்கி வைப்பதற்கும் இந்தியாவுக்கு எண்ணெய் வருவதற்கான ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இதன் மூலமா 30 மில்லியன் பேரல் அளவுக்கான எண்ணெய் இந்தியாவுக்கு வரப்போகிறது. இது யார்கிட்ட மன்றாடினார்னு சொல்ல போறாங்க? அரசியல் இந்த நாட்டுக்கு அரசியல் எதிர்கட்சி தேவை. ஆனால் நாணயமான நேர்மையான இந்திய நாட்டின் மீது அக்கறையுள்ள ஒரு எதிர்கட்சியாக இருப்பது அவசியம். அது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சில கட்சிகளிடம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. குறிப்பிட்டு சைனா இந்தியாவை குறிவைக்கும் போது சைனாவிடம் என்ன மாதிரியான உறவை எதிர்கட்சியில் இருக்கும் குறிப்பிட்ட ஒரு தலைவரும் எதிர்கட்சியும் நாடுகின்றது. சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு மறைமுக போர்ல, ஒரு வர்த்தக போராகட்டும் இல்ல நேரடியான ஒரு உரசல்களாகட்டும். உதாரணத்துக்கு அம்பந்தோட்டா போர்ட்ல வந்து சைனா வந்து இந்தியாவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றான், இந்தியாவும் வந்து பிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல யார் பக்கம் இவர்கள் நிற்க போகிறார்கள்? ஒருவேளை இந்தியன் நேஷனல் காங்கிரஸா இல்ல சைனீஸ் நேஷனல் காங்கிரஸா என்ற ஒரு கேள்வி வந்து நான் எழுப்பலைங்க, பல பேர் எழுப்பிட்டு இருக்காங்க. நியூஸ் சேனல் டிபேட்ஸ் எல்லாம் நீங்க இங்கிலீஷ் சேனல் டிபேட்ஸ் பாக்குறீங்களா இல்லையான்னு தெரியல, பல்வேறு பேர் கேள்வி எழுப்பி இருக்காங்க. சோ இந்த கேள்விகள் எல்லாம் இதற்கு என்னிடம் விடைகள் இல்லை. ராஜ்யசபாவின் எதிர்கட்சி தலைவர், ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர், மாநிலங்களவையின் எதிர்கட்சி தலைவரும் காங்கிரஸ் பார்ட்டியின் தலைவர் என்று அழைக்கக்கூடிய திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் சற்றே பொறுப்பாக பேசினால் அவர் கட்சிக்கும் மக்களுக்கும் செய்த மிகப்பெரிய சேவையாக இருக்கும். ஓகே சார், எங்களோட இணைந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. ஜெய்ஹிந்த். நன்றி. ஜெய்ஹிந்த்.